அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கொடுக்கும். அதாவது வந்து வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். ரெட்மி K40 உடைய ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஸோ அதையும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, OnePlus Nordல அடுத்த சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் SE, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின சில தகவலும் பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 394ல். இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பாப்புலர் சோஷியல் மீடியா ஆப் ட்விட்டர் வந்து ஸ்னாப்சாட்டோட கொலாப் பண்ணியிருக்கதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் இவங்க ஷேர் பண்ணுற மாதிரி, அதாவது ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ளீட் ஃபீச்சர் வந்து இனிமேல் நீங்கள் ஸ்னாப்சாட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ட்விட்டர் வந்து இன்ஸ்டாகிராமோடையும் கொலாப் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேட்டஸ்ட் கொலாபரேஷன், அதாவது ட்விட்டர் அண்ட் ஸ்னாப்சாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் iOS யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்ட்லையும் இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும். ஸோ இனிமேல் ட்விட்டரில் ஷேர் பண்ணக்கூடிய ஃப்ளீட்ஸை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்னாப்சாட்லையும் ஷேர் பண்ணிக்கலாம். அமேசான் இந்தியா மறுபடியும் ஆப்பிள் டே சேல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th டிசம்பர் வரைக்கும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன் இல்லைனா ஆப்பிளுடைய வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரில் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 12, 11, அதுக்கப்புறம் iPhone 7க்கு ஆஃபர்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. iPhone 11 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 rupees வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அதே iPhone 7 வந்து உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 23,999க்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே EMI ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே ஐபேட் மினி அண்ட் மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் HDFC கார்டு யூசர்ஸாக இருந்தீங்கன்னா 3000 and 6000 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ஸ் இந்த ஆப்பிள் டே சேலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுளுடைய யூடியூப் ஆப்பில் வந்து புதுசாக ஆட் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஆட் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது வந்து ஆட்ஸ் நடுவில் ப்ளே ஆகும். ஸோ இந்த ஆட்ஸ் வந்து என்னென்ன ஆட்ஸ் வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. கூகுள், அதாவது யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோஸ் நடுவில் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் வந்து சில ஆட்ஸ், அதாவது அன்வான்ட் ஆட்ஸை வந்து நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் டிசேபிள் பண்ணிக்கிற ஃபீச்சர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதாவது வந்து கேம்பிளிங், ஆல்கஹால் ரிலேட்டடான ஆட்ஸை வந்து நம்ம போய் ஆட் செட்டிங்ஸில் போய் டிசேபிள் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் யூடியூப் ஆப்பில் கொண்டு வர போகிறாங்க. தற்சமயம் இந்த புது ஆட் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யூஎஸில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆப்பில் தான் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. 2021 இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸில் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ யூடியூப்பில் இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பப்ஜி மொபைல் இந்தியா எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்தியாவில் பப்ஜி லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு சோர்ஸ் மூலியமாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் பப்ஜி லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும் அப்படிங்கிற சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் வெர்ஷன் ஆஃப் பப்ஜியில் வந்து கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் அவுட்ஃபிட்ஸை வந்து கிஃப்டாக கொடுக்கறதா தெரிய வந்திருக்கு. இந்தியன் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லும்போது அனார்கலி, அதுக்கப்புறம் தலப்பா கட்டு, அந்த மாதிரி நிறைய அவுட்ஃபிட் வந்து கிஃப்டாக கொடுக்கறதா தெரிய வந்திருக்கு. இது மூலமா இந்தியாவில் பப்ஜி மொபைல் வந்து ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்ஃபிட் அதனால தான் அவங்க கிஃப்டாக கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க. அதே இன்னொரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய NCPCR, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவில் பப்ஜி வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே பெரிய ஸ்டாண்ட் எடுக்கிறதா தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த NCPCR இவங்களுடைய ஹெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைல்ட் ப்ரொடக்ஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பப்ஜி வந்து ரொம்பவே அடிக்டிவான கேம். அதனால நிறைய பசங்க வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அதே சமயத்தில் இதனால வந்திருக்க டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் பப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ரைட் பாலிசி கீழே வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா வந்து பப்ஜி வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு சோர்ஸ் மூலமா வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பப்ஜி இந்தியாவில் வருமா வராதா? நூபியா அவங்களுடைய அடுத்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் நூபியா ரெட் மேஜிக் 6 இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ ஃப்ளாக்ஷிப் சிப்செட் 888 தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஒரு புது டெக்னாலஜியில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோக்ரோமிக் டெக்னாலஜியில் தான் அவங்களுடைய ரெட் மேஜிக் 6 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே OnePlus லான்ச் பண்ணியிருந்தாங்களே ஒரு கான்செப்ட் ஃபோன், அதாவது வந்து உங்களுக்கு லைட் படும்போது மட்டும் வந்து உங்களுக்கு கேமரா தெரியும், இல்லைனா வந்து கேமரா இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டிசைன் தான் இதில் இவங்க கொடுத்துருக்க
கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னு உங்களுக்கு ரியர் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். உள்ளே என்னென்ன இருக்குது, ஃபேன் சுற்றுறது எல்லாமே தெரியும். நீங்கள் அந்த பட்டனை திரும்ப டேப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் பேக் பேனலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது எலக்ட்ரோக்ரோமிக் டெக்னாலஜியோட நூபியாவோட அடுத்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் நூபியா ரெட் மேஜிக் 6 லான்ச் ஆகுது. சாம்சங்குடைய M சீரீஸில் அடுத்ததாக வந்து சாம்சங் கேலக்ஸி M12 ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Geekbenchல இப்போ லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos 850 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இது 3GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதாவது பேஸ் வேரியன்ட் 3GBயில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Exynos 850 அப்படிங்கும்போதே வந்து இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஸ்னாப் ட்ராகன் 665 விட இது கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 665 விட இதோட CPU அண்ட் GPU ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சிப்செட்டோட சாம்சங் கேலக்ஸி M12 ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸுடைய லான்ச் டேட் அண்ட் சேல் டேட் ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதாவது January 14 அப்படிங்கிற ஒரு டேட் பார்த்தோம். இதுதான் குளோபல் லான்ச் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும் போதே குளோபலாக வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888 லான்ச் பண்ணுறாங்க. இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 2100 இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து January 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ January 29 கிட்ட தான் இந்தியாவில் இதோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஷாமியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2020 லான்ச் ஆன எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஆல்மோஸ்ட் அந்த அப்டேட் கொடுத்துட்டாங்க. பட் 2019 லான்ச் ஆன சில டிவைசஸ்க்கு இந்த அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2019 இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 8, Note 8 Pro, Redmi K40 Pro. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு MIUI 12 அப்டேட் ரொம்பவே குவிக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ASUS புது லேப்டாப் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ரொம்பவே லைட் வெயிட்டான லேப்டாப். இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ExpertBook B9 இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் லேப்டாப். இது 14 inches கொடுக்குறாங்க. இது லேட்டஸ்ட் 11th Gen Core 7i சிப்செட்டோட இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் dual channel மெமரி இருக்குது. இது 16GB RAM 32GB இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் LPDDR4X ரேமும் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட லைட் வெயிட் பிஸ்னஸ் லேப்டாப் ASUS ரொம்பவே குவிக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. Micromax IN சப் பிராண்டு கீழே புது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று பிஸ் சர்டிஃபிகேஷனல் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E7748. இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IN Note 1 இதோட வந்து ரிலேட் ஆகிறதுனால IN Note 1 கீழே தான் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இல்லைனா அதோட அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரெஃப்ரெஷ் அதிகமாக இருக்கலாம், சிப்செட்டும் இன்னும் பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் மைக்ரோமேக்ஸ் உடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட இவங்க கொடுக்குறாங்கன்னு. OnePlus உடைய Nord சீரீஸில் அடுத்ததாக OnePlus Nord 2 இல்லைனா OnePlus Nord SE இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 2021 கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுக்க போகிற சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டஸ்ட் சிப்செட்டில் இது லான்ச் ஆகலாம். இன்னும் சொல்ல போனால் Qualcomm இதை அனௌன்ஸே பண்ணலை. இது ஸ்னாப் ட்ராகன் 777 அதாவது 775 அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தது இல்லையா, 777 அப்படிங்கிற மாதிரி இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 777 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதுவும் ஒரு 5G சிப்செட் தான். இது ஸ்னாப் ட்ராகன் 765க்கு ஒரு சக்ஸஸராக இருக்கும். ஸோ ஸ்னாப் ட்ராகன் லான்ச் பண்ண போகிற புது 700 சீரிஸ் சிப்செட்டில் தான் நம்ம OnePlus Nord SE இல்லைனா OnePlus Nord 2 நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய பாப்புலரான K சீரீஸில் Redmi K40 சீரீஸுடைய லான்ச் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இது சைனா லான்ச். Redmi K40 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது K40 Pro. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொடுப்பாங்க. பட் சைனாவில் Redmi K40 தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும், அதாவது டிசம்பருக்குள்ளேயே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஜான்வரியில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை Redmi K40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகனுடைய லேட்டஸ்ட் 700 சீரீஸ் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 700 சீரீஸ்னு இவங்க சொல்லும் போது வந்து 2 சிப்செட்டுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இவங்க டிசம்பருக்குள்ளேயே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்னாப் ட்ராகன் 750G இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லைனா வந்து இவங்க Qualcomm அனௌன்ஸ் பண்ணாத சிப்செட் அதாவது ஸ்னாப் ட்ராகன் 777 இதில் லான்ச் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் ரெட்மியுடைய K40 750Gயில் கொடுக்குறாங்களா இல்லை 777 கொடுக்குறாங்களான்னு. அது மட்டும் இல்லை Redmi K40 ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா Redmi K40 இந்த பேர்லேயே லான்ச் பண்ணுறாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ரீபிராண்ட் பண்ணி போக்கோ கீழே லான்ச் பண்ணணுமா இல்லை ஆஸ் சச் Redmi K40 லான்ச் பண்ணலாமா?
தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Nubia Red Magic 6 என்ன புது டெக்னாலஜியில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், நூபியாவுடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன புது டெக்னாலஜி இவங்க கொடுக்க போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் சாம்சங்குடைய 110 inches LED டிவி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சேஜு. கங்க்ராச்சுலேஷன் சேஜு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.